ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது 4 ஜிபிக்கு மேலே இருக்க ஃபைலை நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதை தான் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெல் பட்டன் கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஃப்யூச்சரில் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு அப்டேட்ஸாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ உங்களோட 4 ஜிபிக்கு மேலே இருக்க ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு மூவி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் அந்த மூவி. இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா 5.25 ஜிபி, அதாவது 4 ஜிபிக்கும் மேலே. இப்போ நான் வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு என்னோடய பென்ட்ரைவில் பேஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ இதான் என்னோடய பென்ட்ரைவ். இது உள்ளே எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. இப்போ நான் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபைல்ஸ் டூ லார்ஜ் அப்படின்னு வருது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஃபைல், அதனால் இதை காப்பி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ வாங்க இந்த ப்ராப்ளம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மறுபடியும் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம பண்ண போகிற சொல்யூஷன் என்னென்னா, நம்ம பென்ட்ரைவ் வந்து ஃபார்மட் பண்ண போகிறோம். ஃபார்மட்னா ஒன்றும் சிம்பிள் தான். ஃபார்மட்னா உங்கள் பென்ட்ரைவில் இருக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடும். ஸோ அதான் பண்ண போகிறோம். ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ உங்கள் பென்ட்ரைவ் உள்ள எதனா இம்பார்ட்டண்டாக எதனா ஃபைல் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து உங்கள் சிஸ்டமில் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்லிக்கிறேன், உங்களோட பென்ட்ரைவில் எதனா இம்பார்ட்டண்டாக வச்சுருக்கீங்கன்னா உங்களோட சிஸ்டமில் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்மட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். நான் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரெண்டாவதாக ஃபைல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் என்டிஎஃப்எஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபார்மட் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த 4 ஜிபி ஃபைலை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த இது. இப்போ நான் மறுபடியும் ப்ராப்பர்ட்டிஸ் காட்டுறேன். சேம் சைஸ் தான், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோமோ என்னவோ அதே தான் இருக்குது. 5.25 ஜிபி நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோடய பென்ட்ரைவ்குள்ளே போயிட்டேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பேஸ்ட் ஆகுது, அதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் ஆகுது. ஸோ ஈஸியாக வந்து ஒரு 4 ஜிபிக்கு மேலே இருக்க ஃபைலை வந்து ஈஸியாக நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு சின்ன செட்டிங்ஸ் தான், அது மாற்றிட்டா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக காப்பி பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.